இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். May 7 நாளைக்கு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா நம்ம வரலாறு காணாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாக் ட்ரில் வந்து நேஷன் வைட் நடக்க போகுது. இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம யாருமே இதை பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக தான் இந்தியா வந்து பண்ணுது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவிலியன் டிஃபென்ஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வார் ப்ரிப்பேர்னஸாக இருக்கோன்றதை வந்து செக் பண்ணுறதுக்கும் அண்ட் ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் லூப் ஹோல்ஸ் இருந்தால் அதை ஃபில் பண்ணுறதுக்கும் தான் இந்த ட்ரில் வந்து நடத்தப்படுது. ஸோ அதில் முதல் விஷயம் வந்து என்னென்னா ஏர் ரைடு வார்னிங் சைரன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வானத்து வழியாக யாராவது அட்டாக் பண்ணாங்க நம்மளை அப்படின்னா அங்கேருந்து எப்படி வந்து நம்ம அலர்ட் ஆகுது, அதாவது சைரன்ஸ் எப்படி அடிக்கும், நம்ம எப்படி அலர்ட் ஆகுதுன்றதை சொல்லிக் கொடுத்துட்டு அண்ட் மோர் ஓவர் அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது அப்படின்றதையும் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் டியூரிங் வார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தோம்னா பட்டுன்னு போயிடும். ஸோ செப்பரேட்டாக எப்படி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் அண்ட் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங், அதாவது மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நிறையா வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுலையும் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கிராஷ் பிளாக் அவுட் மெஷர்ஸ், அதாவது பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லும் போது இந்த வானத்துலேருந்து அட்டாக் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஹோல் சிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவர் ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இது அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமஃப்ளேஜிங் கீ இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியாஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸை தான் வந்து சடனாக எப்படி ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாக் ட்ரில்ல வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவாக்குவேஷன் ப்ராசஸ், அதாவது எவ்வளோ ஸ்பீடப் பண்ணி இந்த எவாக்குவேஷன் ப்ராசஸாக பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறாங்க. மக்கள் வந்து இப்போ சப்போஸ் அடிபட்டு எங்கேயாவது இருந்தாங்க அப்படின்னா அதை எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம், இல்லை வந்து சேஃப்டி ஏரியாஸ், அதாவது இந்த சேஃப்டி ஏரியாஸ் தான் ஆக்டிவாக இருக்கா நம்ம சிட்டியில் அப்படின்றதையும் பார்த்து அந்த ஏரியாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவாக்குவேட் பண்ணி பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக பெருசாக ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோட விஷயம். அந்த டெரரிஸ்டோட கும்பல் தான் மெயினாக அழியணும், மக்கள் அப்படின்றது என்றைக்குமே நல்லா இருக்கணும் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாக் ட்ரில்லாம் வந்து உங்கள் லைஃப் டைம்லேயே யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.